சாவியை கூட நான் போறேன். நீங்க இன்னைக்கு எங்கேயே தூங்குங்க. முதல்ல சாவியை கூட. பாத்தியா, மறுபடியும் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவளால முடிஞ்சா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்துக்கும் சத்தியம் வாங்க ஆரம்பிச்சிருவா. சத்தியம் பண்ணியே நம்ம வயிறை நிறைச்சிருவா. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம எல்லாரும் தூங்கலாமா? எனக்கும் தூக்கம் வருது. இங்க சுத்தும் போதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஈவினிங்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம். சரி தூங்கலாம். குட் நைட். குட் நைட் கா. குட் நைட் அருண். குட் நைட். இரு இரு, எங்க போற? சாவி என்கிட்ட கூட, நான் போறேன். இல்ல அக்கா, நீங்க இன்னைக்கு எங்க தான் தூங்கணும். அன்னைக்கு அடம் பிடிச்சங்களேன்னு விட்டேன். எப்படியோ இங்கிருந்து போனதும் நான் தானே அருண் கூட இருந்தாகணும். அதனால நீங்க இங்கே தூங்குங்க, நான் போறேன். சாவியை கூட, இது என் மேல சத்தியம். பாத்தியா, மறுபடியும் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவ இருக்கான்ல, இவ அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இப்படி எல்லாத்துக்குமே சத்தியம் வாங்கி சத்தியத்தாலேயே நம்ம வயித்தை நிரப்பி விட்டுருவா. நீங்க பாருங்க லேடிஸ், நீங்க என்ன டிசைட் பண்ணுமோ பண்ணுங்க. எனக்கு நல்லா தூக்கம் வருது. அத்தை, நம்ம அப்பவே சௌமியா அண்ணியோட பாட்டி வீட்டுக்கு போயிருக்கணும். அவங்க எங்க போயிருக்காங்கங்கிற உண்மை தெரிஞ்சிருக்கும். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். ஆனா பொறுமையா. இப்போ மகேந்திரனுக்கு நான் சந்தேகப்படலங்கிற நம்பிக்கை அவருக்கு வந்துருச்சு. அதனால இப்ப நீ சௌமியாவோட பாட்டி வீட்டுக்கு போற. போய் பாரு, சௌமியா இருக்காளா இல்லையான்னு பாரு. சரி அத்தை, நான் போறேன். நீ ஏன் என் பின்னாடியே வர்ற? இத பாக்குறதுக்கு தான். நீ எங்க போறன்னு தெரிஞ்சுக்க. அப்படியா? இதுதான் விஷயமா? இதான் விஷயமா? பாருமா, நீங்கெல்லாம் யாருன்றதே எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு இதை மட்டும் தான் சொல்லுவேன், இதெல்லாம் செய்யாதீங்கன்னு. எனக்கு வழியை விட்டு என்னை போக விடுங்க. உன்னால எங்கேயும் போக முடியாது. அப்படியா? இப்ப நீ இதையும் சொல்லு, நான் ஏன் எங்கேயும் போக முடியாதுன்னு. ஏன்னா நீ முழுசா எங்ககிட்ட மாட்டிக்கிட்ட மல்லிகா.